கிருபை என்றும் உள்ள. சத்தமா சொல்லுமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த போன வாரம் முழுவதுமே 2 வாரமாகவே ஒரு வசனத்தை ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்டு தியானிக்க பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எந்த வசனம்னா உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சில வீட்டு கூட்டத்தில் கூட அதை நான் பகிர்ந்து கொண்டேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் மற்றவருடைய கீழ்ப்படியாமையினால், ஜெபமின்மையினால் சில தீமைகள் உங்கள் குடும்பத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அந்த தீமைக்கு ஏதுவானதை கூட கர்த்தர் உங்கள் நிமித்தமாக, உங்கள் ஜெபத்தின் நிமித்தமாக, உங்களுடைய வேண்டுதல் நிமித்தமாக என்னவா மாற்றுவாரோ அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏன்னா தேவன் மனம் திரும்புகிறவர்களுக்கு மன்னிப்பையும் விடுதலையும் கொடுக்கிற தேவன். அந்த ஒரே ஒரு விஷயம் நம்ம செய்யணும், மனம் திரும்பணும், அவ்வளோதான். அதான் 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், என்ன போட்டிருக்கு, சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காக அவரை தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். சொந்த குமாரனே கொடுத்துட்டாருங்க. மனம் திரும்புகிறவர்களுக்கு என்ன கேட்டாலும் தருவேங்கிறாரு. அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஜபம் இல்லை, மனம் திரும்புதல். நீங்கள் ஜபம் பண்ணால் பதில் வராது, மனம் திரும்பினா ஜபிக்காமலே பதில் வந்துடும். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? நிறைய பேர் ஜெபிக்கலாம் போங்க, ஜெபிக்கலாம் போங்கன்னு ஜெபத்துக்கே போயிட்டு இருக்கிறாங்க. ஜெபத்துக்கு போகிறதுனால மாற்றம் வராது. மனம் திரும்பினால் இருக்கிற இடத்துல பதில் வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா இங்கே வசனம் போட்டிருக்கு, சொந்த குமாரனே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாருங்க. இந்த பணம் பொருள் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஈஸி. மனுஷன் தான் ஜீவனுக்கு பதிலாக எதை வேணா கொடுப்பான், ஜீவனை கொடுக்க மாட்டான். ஆனால் இயேசு நமக்காக ஜீவனே கொடுத்துருக்கிறதுனால மற்ற எல்லாத்தையும் எப்படி கொடுக்காம இருப்பார்னு எப்படி நம்புறது? கண்டிப்பாக கொடுப்பாரு. அதுக்கு தேவை மனம் திரும்புதல். அல்லேலூயா. ஆகவே தேவனால் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, 28ஆம் வசனம் போட்டிருக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. சகலம் நன்மைக்கு, இதே தான் சொல்லி நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இரவு பகலா. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மொபைலை எடுத்து என்ன பண்ணுங்கள், சைலண்டில் போட்டுருங்க, சவுண்டு வராமல் பார்த்துக்கிடுங்க. உங்கள் மொபைலில் என்ன பண்ணுங்கள், அலாரம் வைங்க. காலையில் 3 மணிக்கு அலாரம் வைங்க. எத்தனை மணிக்கு? ஆமாம், 3 மணிக்கு வச்சிங்கன்னா தான் 3:30 எழுந்திருப்பீங்க. பல்லெல்லாம் தேய்ச்சி வரக்குள்ள 4 ஆகிடும். நீங்கள் 4 மணி 5 மணிக்குச்சுன்னா 6 மணி ஆகிடும். அல்லேலூயா. நீங்களே எழும்ப முடியாட்டாலும் எது எழுப்பிவிடும்? செல்லு எழுப்பிவிடும். அதனால் அது மூலமாகலேயாச்சும் கொஞ்சம் ஜபத்தில் முன்னேறுங்க. 5 மணிக்கு மேலே நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமே கிடைக்காது. சொல்கிறதுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. 5 மணிக்கு மேலே நீங்கள் யாராக இருந்தாலும் தூங்குனீங்கன்னா எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நான் 3 மணிக்கு எழுந்திருக்கிறேன். தேவ சமூகத்தில் போய் நிற்கிறேன். ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்காக போராடி ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதங்கள் வரணும்னு கேட்குறேன். அது நிறைய பேர் வாழ்க்கையில் ஏன் போக மாட்டேதுன்னா, அவங்க தூங்குறதுனால ஆண்டவர் ரிட்டர்ன் கொண்டு வந்துடுறாரு. நிறைய இப்போ அதாவது பார்சல் ஆஃபீஸ் போயிருக்கீங்களா? எத்தனை பேர் பார்சல் ஆஃபீஸ் போயிருக்கீங்க? பார்சல் ஆஃபீஸ் போனீங்க இருக்கீங்களா? அங்கே நிறைய பார்சல் இருக்கும், நிறைய பேரில் இருக்கும். வந்து வாங்காதவங்க பார்சல்லாம் எங்கே இருக்கும்? பார்சல் ஆஃபீஸில் தான் இருக்கும். அதே மாதிரி நான் ஜெபம் பண்ணி எல்லா ஆசீர்வாதம் வாங்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஜெபிக்காதனால பார்சல் ஆஃபீஸ் ஆகி என்கிட்ட எல்லாம் இருக்குது. ரொம்ப நாள் வாங்கலன்னா அது எனக்கு சொந்தமாயிடும். அதுதான் 5 மணிக்கு சொல்கிறேன், ஜெபிச்சிருங்க, சர்ச்சை நிரப்பிடுங்க, உங்களுக்கு கொண்டு எல்லாமே டிஸ்பேச் ஆகிடும். அல்லேலூயா. உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போகாதபடி அதிகாலை எழுந்து கர்த்தரை நில்லுங்க. பாருங்கள், 7000 ஸ்டெப்பு வச்சாதான் அந்த சீனாய் மலை மேலே போய் நிற்க முடியும்.
அந்த அதிகாலையில் 3 மணிக்கு அங்கே போகணுன்னா இவர் எத்தனை மணிக்கு எழுந்துச்சி மேலே ஏறி அங்கே போய் நின்று இருப்பார்? அங்கே சொல்லியிருக்குது யாத்திராமத்தில், மோசையை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ அதிகாலையில் எழுந்து சீனாய் மலையில் ஏறி என் சமூகத்திலே வந்து சேரை போட்டு உட்கார்ன்னு சொல்லலை. இப்போ நீங்களாம் உட்கார்ந்துருக்கீங்க, யார் நிற்கிறது? நான் தான் நிற்கிறேன். நீங்கள் சௌரியமாக உட்காந்துருக்குறீங்க. அல்லேலூயா. என் வயசு கூடியவர்களும் உட்காந்துருக்கீங்க, வயசுக்கு அதிகமானவங்களும் உட்காந்துருக்கீங்க. அங்கே யாத்திராமத்தில் போட்டிருக்கு, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சீனாய் மலையில் ஏறி என் சமூகத்திலே வந்து நில் அப்படிங்கிறாரு. நீங்கள் அதிகாலையில் போய் நின்று பாருங்க, காரியத்தை தலைகளை மாற்றலாம். எத்தனை அதிகாரம் எடுத்தீங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, எலியா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், ஏன் வார்த்தையில் அல்லாமல் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது சொல்கிறார். நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த கேரக்டர் வந்து இந்த அழைப்போடு இணைஞ்சிருக்கும், அதை நல்லா கவனிக்கணும். ஒரு தீர்க்கதரிசிக்குரிய கேரக்டர் என்ன தெரியுமா? நீடிய பொறுமை, எல்லாத்துக்குமே அமைதியாக இருப்பாங்க. தீர்க்கதரிசிக்குரிய ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? பயங்கரமாக கோவம் வரும். தப்புனா டக்கு டக்கு டக்குன்னு கேட்குற அந்த கேரக்டரே வந்து டிவைன் கேரக்டர் தான், வந்துக்கிட்டே இருக்கும். சுவிசேஷர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்குவார், எல்லாத்தையும் ஆண்டவர் பண்ணிப்பார். அன்பு தான் அங்கே இருக்கும். அல்லேலூயா. போதகர் அழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, எங்கெல்லாம் சின்ன சின்ன தப்பு இருக்க போட்டு நோண்டி எடுத்துருவாங்க, அதை திருத்துற வரைக்கும் விடவே மாட்டாங்க. ஓவர் ஆயிலிங் பண்ணுற மாதிரி சைக்கிள்லாம் கழட்டி பால் செலவங்க கழட்டி பார்த்துருப்பாங்க பார்த்துறீங்களா, சுத்தம் பண்ணுற வரைக்கும் விடவே மாட்டாங்க. அது அவங்க கேரக்டர். போதகர் மெய் பண்ணாக்கா ஆள் யாருக்கு சின்ன குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி டீச்சிங் பண்ணுவாங்க, பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி டீச்சிங் பண்ணுவாங்க, வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி டீச்சிங் பண்ணுவாங்க, போதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் டீச்சிங் தான் வரும். அவங்களுடைய கேரக்டர் இது. இந்த கேரக்டர் அழைப்பு கேட்ட கேரக்டர் இருக்கிறத வந்து சுவிசேஷகர் மாதிரி ஒரு தீர்க்கதரிசி மாற முடியாது. அல்லேலூயா. அவங்க கண்டிக்க தான் சொல்லுவாங்க, எச்சரிக்கை தான் சொல்லுவாங்க, அதுதான் அவங்க வேலை. ஏன்னா அவங்க கர்த்தருக்கு முன்னாடி நின்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை அப்படியே மக்களுக்கு கொடுக்குறவங்க. அவங்கள போய் நீங்கள் மாற்றணும், அன்பாக இருக்கணும் நீங்கள் மாற்ற நினச்சா நீங்கள் ஏமாந்த போவீங்க. அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அழைப்பு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த அழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் கேரக்டர் ரிஃப்ளெக்ட் ஆகும், டீச்சிங் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதெல்லாம் கேட்டு நீங்கள் மாறணும், கர்த்தரை மாற்ற நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. கோழி இருக்குது பாருங்க, அடை வைக்கிறீங்க இல்லையா, கூமுன்னு சொல்கிறாங்க இந்த ஊர்லெல்லாம். முட்டையை கொண்டு போய் கோழி கடியில் வச்சுட்ட பிறகு முட்டை சொல்லுது, முட்டை இப்படி சொல்லுதுன்னு வைங்களேன், என்ன மாதிரி எங்கள் அம்மாவை மாற்றுங்க, என்ன மாதிரி எங்கள் அம்மாவை மாற்றுங்கன்னா மாறுமா? ஆனால் எப்படி மாற்றுன்னு கேட்கணும், எங்கள் அம்மாவை மாதிரி என்ன மாற்றுங்கன்னு கேட்கணும். அப்போ என்ன ஆகும்? அப்படி கேட்காட்டாலும் என்னவா தான் மாறும்? முட்டை கோழியாக தான் மாறுமே தவிர கோழி முட்டையாக மாறாது. அப்புறம் எல்லாமே முட்டையாக ஆகிடும். அதனால் சபையை மாற்றணும், பாஸ்டரை மாற்றணும்னு நினைக்கக்கூடாது. நான் சபையில் உட்கார்ந்து இருக்கிறேன், நான் சபையில் தேவன் சொல்கிற வார்த்தை போல மாறணும்னு நீங்களும் நானும் நினைக்கணும். அதுதான் மறுரூபம். கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துவோம். அதுதான் மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த நிதி ஆண்டில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. எப்படி போட்டிருக்காரு பார்த்தீங்களா? எனக்கு வசனத்தை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதனால் வசனத்தை மனப்பாடம் பண்ணுறேன், அதனால் சொல்லிடுறேன். நீங்கள் பைபிள் எடுத்து குறித்து வச்சுக்கிடுங்க. அந்த வருஷத்தில் போட்டிருக்கா, அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கு? 100 மடங்கு. ஒரே வருஷம் 1:100, ஒரே வருஷம்தான். எத்தனை மடங்கு பலன்? 100 மடங்கு பலன். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வியாபாரத்தில் 1 லட்சம் போடுறீங்க, 1 லட்சம் போட்டால் அதில் 100 லட்சம் வருதுன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அதான் 100 மடங்கு. ஒரு வியாபாரத்தில் 10,000 போகிறீங்க, 10,000 × 100 எவ்வளோ வருது? 1 லட்சம் வருதுன்னு வைங்களேன் ஒரு வருஷத்தில் லாபம். அது எவ்வளோ இருக்கும்? பெரிய ஆசீர்வாதம். இது வந்து ரொம்ப ரேர் கேஸ்.
ஒரு வியாபாரம் ஆரம்பித்தா 3 வருஷம் கழிச்சு தான் ஒரு 30% 40% வரும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் போய் டெவலப் பண்ணி விளம்பரம் படுத்தினா ஒரு 60% வரும். 100% எடுக்கிறதெல்லாம் வாய்ப்புகள்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டம். கமர்ஷியல்லாம் படித்தவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு மனுஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. யாரை நம்பினா? ஆண்டவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? 1ஆம் வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா 26ல், ஆபிரகாம் காலத்தில் உண்டான பஞ்சமே இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பஞ்ச காலம். இப்போ அந்த 12 வசனம் என்ன போட்டிருக்கு? அந்த தேசத்திலே, அந்த வருஷத்திலே, அந்த வருஷத்தில். எந்த வருஷத்தில்? பஞ்சம் வந்த வருஷத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு பலன் அடைந்தான். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? பஞ்சம், தண்ணி இல்லை, நிலம் காஞ்சிருக்கு. அது வானம் பார்த்த பூமி. தண்ணி கிடையாது, மோட்டார் கிடையாது, ஏத்தம் கிடையாது. ஆனால் அவன் என்ன, நான் கர்த்தர் சொன்னார், டே நீ விதைப்பா, விதை விதை விதை. விதைச்சதினால, நீங்கள் நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு கொடுக்கறது தான் விதைக்கிறது. விதைக்கிறதுனா எங்கேயோ போயிட்டு எதையோ விதைச்சிட்டு வந்துடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பூமி, அந்த பூமி என்பது சபை. அந்த சபையில் நீங்கள் விதைக்கிற விதைகள் அறுவடை காலத்திலே உங்களுக்கு பலனை கொடுக்கும். எப்படின்னா, நீங்கள் விதைக்கிற அளவின்படி உங்களுக்கு அறுவடை கிடைக்கும். நீங்கள் 10% விதைக்கிறீங்களா, 2% விதைக்கிறீங்களா, ஒன்றுமே விதைக்கலையா? ஒன்றுமே விதைக்காத ஒரு நிலத்தில் கொண்டு போய் அருவாள் எடுத்துகிட்டு போனால் ஒன்றுமே கிடைக்காது. ஒரு திருச்சபை இருக்கிற மக்கள் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நிதி ஆண்டிலேயும் 100 மடங்கு பலன் அடையணும் நான் விரும்புகிறேன். கர்த்தர் அதைவிட அதிகமாய் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கலாம். முதலாவது, நாம் நம்முடைய உள்ளான மனிதனுடைய கேரக்டரை பில்ட் பண்ண வேண்டும். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரோம் சாப்டர் 2 verse 10. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். நல்லா கவனிங்க. ஒரு திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கிற நீங்கள், அல்லது இயேசு ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற நீங்கள் என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும். என்ன செய்யணும்? யாருக்கு நன்மை செய்யணும்? கர்த்தருக்கு நன்மை செய்யணும். கர்த்தருடைய ஊழியருக்கு நன்மை செய்யணும். திருச்சபையினுடைய திட்டங்களுக்கு நன்மை செய்யணும். என்னெல்லாம் இங்கே தேவை இருக்கிறதோ அந்த தேவை உணர்ந்து எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் தாராளமாய் நீங்கள் செய்ய வேண்டும். அதுக்கு பேர் தான் விதைக்கிறது. என்ன சொல்றாரு? யூதன், அடுத்தது கிரேக்கன், யாரா வேணா இருக்கலாம். யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். சரி, இதை எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, குற்றம் சாட்டுதலை பற்றி ஆரம்பிக்கும் இந்த அதிகாரம். 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. என்ன சொல்றாரு? போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியா நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். நல்லா கவனிங்க. இங்க மற்றவர்களை பற்றி குற்றம் சாட்டுகிற ஒரு குணத்தை செய்யக்கூடாது என்பதற்காக இங்கு விளக்கிட்டு பின்னாடி வர வசனத்தில் சொல்றாரு, யூதனா இருக்கலாம், கிரேக்கனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நன்மை செய்யணும்னு சொல்றாரு. இப்ப வாஸ்தவ வசனம் 10 9 வசனத்தை கவனிங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும்
உண்டாகும். நல்லா கவனிங்க, இங்க நன்மை செய்யுங்கிறதுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றாரு. மேல என்ன சொல்றாரு, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பொல்லாங்கு மற்றவங்களுக்கு செய்யறானோ அவனுக்கு என்ன கிடைக்குமா, உபத்திரவும் வியாகுலம் உண்டாகும். நன்றாக யோசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு நாம் நன்மை செய்வதுக்கு பதிலாக பொல்லாங்கு பிறருக்கு செய்தால் அதனால என்ன வரும்னு போட்டுட்டு தான் அடுத்தது சொல்றாரு, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். 11ஆம் வசனம், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நான் தான் சொல்றேனே, ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ண வேண்டாம்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஆனால் ஜெபம் மட்டுமே எல்லாத்துக்கும் பதிலாக கிடையாது. மனம் திரும்புதல் ஒரு பதில், கொடுத்தல் ஒரு பதில், குற்றம் சாட்டுதை தவிர்த்தல் ஒரு பதில். இந்த உள்ளான மனுஷனுடைய பண்புகளை கட்டுவதற்கு கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் வசனத்தில் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் மறுவாகுங்க. நானும் மறுவமாயிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும். நான் பர்ஃபெக்ட்லாம் உங்ககிட்ட சொல்ல விரும்பல. நான் ஒவ்வொரு நாளும் வசனம் எனக்கு என்ன வருதோ அதன்படி நடந்து 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 மறுவமாயிட்டு இருக்கேன். அதுதான் பிரசங்கித்துட்டு இருக்கிறேன். ஒரு நாள் ஆண்டவர் வருகையில் அவரை போலவே மாதிரி அவரிடத்துல போவேன் என்று நான் நம்புகிறேன். உங்களையும் அப்படி நம்புகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சரி, இப்போ சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பைபிள்லாம் தெரியாதுங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது காலகாலமாக கேட்கப்படுற கேள்வி. அதுக்கு ஒரு பதில் இருக்கு பாருங்க. 12ஆம் வசனம், எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல், தம்பிகளா கவனிங்க, லிசன், எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல், அப்படின்னா சட்டம் என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா அதனால தப்பு பண்ணிட்டேன்னா, சட்டம் இல்லாமல் தப்பு பண்ணால் சட்டம் இல்லாமலே கெட்டு போயிடுவேன்றார். கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். எப்படியுமே தப்பிக்க முடியாதுங்க. குற்றம் சாட்டுதலை குறித்து இது சொல்லுது. அதன் அடிப்படையில் வருகிறதான ஆலோசனை சொல்லுது. எனக்கு பைபிள் நிறைய தெரியாது, ஏதோ பண்ணிட்டேன். பைபிள் தெரியாமல் பண்ணாலும் தப்பு தப்பு தான், தெரிஞ்சு பண்ணாலும் தப்பு தப்பு தான். அதுக்கு ரிசல்ட் ஒன்று தான் சொல்கிறாரு பவுல். இது பழைய ஏற்பாட்டில் எழுதியில்லை. எதில் எழுதியிருக்கு? புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. நல்லா கவனிங்க. அதுக்கு கீழே இருக்கிற வசனம், நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தை காதால கேட்கிறவங்க நீதிமான்கள் இல்லை, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமானாக்கப்படுவார்கள். யார் தான் நீதிமானாக்கப்படுவாங்களா? அல்லேலூயா. சரி, அதுக்கு கீழே பாருங்க, அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாதவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக செய்வாங்க ஒரு விஷயத்த. ஏன்னா அவங்க மனசில் அப்படி இருக்குது, சட்டம் கரெக்டாக செய்வாங்க, நீதி நியாயமாக பேசுவாங்க. அது அவங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்கிறார்கள். இதெல்லாம் வீட்டில் போய் தியானிங்க, ரொம்ப டீப்பான விஷயம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு முடிஞ்சு போச்சு, புதிய ஏற்பாடு ஆரம்பித்து போச்சுன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த விஷயங்களை விட புதிய ஏற்பாட்டில் அட்வான்ஸாக சொல்லிட்டு வச்சுட்டாரு தவிர குறைச்சி மதிப்பிடலை. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அங்கே ஆடு பலியிடப்பட்டது, பாவம் போகவில்லை. இங்கே இயேசு பலியிட்டு அவருடைய பலியானார். அவருடைய இரத்தத்தினாலே நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். அல்லேலூயா. அங்கே கிரியை செய்து நீதிமானாக்கப்பட்டார்கள், இங்கே விசுவாசித்து நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்கள். விசுவாசித்து நீதிமானாக்கப்பட்டவர்கள் மீண்டும் தேவனுடைய கிரியை செய்து நீதிமான்களாக தொடர வேண்டும். அதற்காக தான் நாமெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 2வது அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கலாம், தியானிக்கலாம். 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தர் நம்முடைய காரியங்களை கட்டி எழுப்பும் பொழுது நம்ம விட்டு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களாக காணப்பட வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிங்கள். இங்கு காயினை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணா மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களிடத்தில் கேட்கிறவர்களுக்கு கொடுங்க, அவர்களை ஆசீர்வதியுங்க. அல்லேலூயா. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்ததினால் நீயும் உனக்கு பின்வரும் சந்ததியும் என்றென்றைக்கும் நன்றாய் இருப்பதற்கு இந்த முடிங்க நான் உனக்கு இந்த எல்லாவற்றையும் கவனித்துக்கே. யாருக்குமே சத்தம் வரல போல்து. நல்லா கவனிங்க. நம்ம நன்றாய் இருக்கணும்னா நன்மை செய்யணும், பின் சந்ததி நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா விசுவாசி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு நன்மை செய்துகிட்டே இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு எப்படி நன்மை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை போல செய்கிறேன். எல்லாரும் நன்றாக இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு திருச்சபை போதகர் வைத்திருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு குடும்பம்னு சொன்னால் எனக்கு ஒரு 100 குடும்பத்தினுடைய பொறுப்பை என் கையில் கொடுத்துருக்கனால 100 குடும்பத்தில் இருக்கிற நபர்களும் சரியான நிலைக்கு வரணும். அதுக்கான பணி தான் என்னுடைய பணியாக இருக்கிறது. அப்போ நன்மை செய்யும்பொழுது, உங்களுக்கு நன்மை செய்யும்போது கர்த்தர் பார்க்குறாரு, என்னுடைய சந்ததியின் சந்ததியை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ நீங்கள் நன்மை பிறருக்கு செய்ய செய்ய என்னென்னா உங்கள் சந்ததியின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டுகிட்டே இருக்கும். அல்லேலூயா. படிங்க பார்க்கலாம். 12:28 மைக்கில், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்கிறதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். எல்லா வார்த்தைகளையும் கவனிச்சு கேட்கணும். சபையில் சொல்ற வார்த்தை உங்களுக்கு பிடிச்சமானதை மட்டும் எடுத்துக்க கூடாது. சில பார்த்தீங்கன்னா இந்த வசனம் எனக்காக சொல்ல மாதிரி இருந்துச்சு, நீங்க விரும்புனீங்க அதை, ஆனால் எல்லா வசனமும் தான் உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு. நிறைய பேர் இது ஒன்று தான் எனக்கு பிடிச்சது, நீங்க அதை எடுக்கிறீங்க தனியாக பிரிச்சு, அப்படிலாம் எடுத்த முடியாது, எல்லாத்தையும் எடுக்கணும். இப்போ ஆரம்பத்தில் சொன்ன வசனத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லா வசனத்தையும் வச்சு தான் கர்த்தர் என்ன பேசுகிறான்னு முடிவெடுக்க முடியுமே தவிர, இந்த ஒரு வசனத்தை தான் எனக்கு பேசினாரு, இந்த ஒரு வசனம் எனக்கு போதும் அப்படின்னு எடுத்தா வரிசலாக இருக்கிற பல்லில் இடையில ஒரு பல்லை பிடிங்கிட்டா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, நீர் அவரோடு பழகி சமாதானமாக இரும், அதனாலே உமக்கு நன்மை உண்டாகும். நம்ம ஆண்டவரோடு பழகி சமாதானமாக இருக்கும் பொழுது என்ன உண்டாகுமா? நன்மை நமக்கு உண்டாகணும் வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 37:3, சங்கீத புஸ்தகம் 37:27 சொல்லி இருக்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய். அப்போ கர்த்தரை நம்பி நன்மை செய்யும்பொழுது நன்மை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அடுத்து 27ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு, தீமை விட்டு விலகி நன்மை செய், தீமை விட்டு விலகி நன்மை செய். நம்ம நிறைய ஜெபம் பண்ணலாம், அந்நிய பாஷைலாம் பேசலாம், தீமை செஞ்சுக்கிட்டே இதையும் செய்தோம்னா ரிசல்ட் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஏசாயா 1:19 இப்படியே சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஒருத்தவங்க ஆலோசனை சொல்றாங்கன்னா அந்த ஆலோசனை கேட்கணும். அது நல்லதோ கெட்டதோ அதை யோசித்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஆலோசனை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறது, ஊழியக்காரர் இடத்துலேருந்து வருது, இப்படி தான் செய்கிறது, இது நல்லது அப்படின்னா உடனே அதுக்கு கீழ்ப்படியணும். அப்போ என்ன இருக்கும்? தேசத்தினுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை கவனிங்க, தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். ஏசாயா 3:10 உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று யாருக்கு சொல்லுங்கள்? நீதிமானுக்கு சொல்லுங்கள். இப்போ நன்மை என்பது நாம் விதைக்கிற விதை. நம்முடைய குணங்கள் சரியாக இருக்கணும், நம்முடைய செய்களில் சந்தோஷமாக செய்யணும். அதை அல்லேலூயா. ஒருத்தர் உதவி செஞ்சா வந்துட்டாங்க பார், காலங்கத்தால் வந்துட்டாங்க, டீ வேற போடணும், போகவே மாட்டாங்க, டிஃபன் வேற கொடுக்கணும். அவங்க உங்கள் செய்கையை பார்த்துட்டு கிளம்பலான்ட்டு கிளம்பும்போது இருங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு போகலாம், மீன் குழம்பு வைக்கிறேன்னு வாங்க. ஆனால் காலை சாப்பாடு கொடுக்கறதுக்கு எப்படி இருக்கும் மனசு? படபடன்னு அடிச்சுக்கும். டீ போடணும், சாப்பாடு கொடுக்கணும், அப்புறம் பஸ் ஸ்டாண்டு கொண்டு விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி கசந்துக்கிட்டு ஒருத்தங்களுக்கு ஒரு நன்மை செய்தீங்கன்னா பலன் வராது. எப்படி செய்யணும்? நன்மை செய்தா எப்படி செய்யணும்? ஆபிரகாம் பாருங்கள், யாருமே தெரியாமல் 3 பேர் வராங்க, ரோட்டில் போயிட்டுருக்குறாங்க. இவர் வாசல் நின்று பார்த்துட்டு இருக்கார், ரோட்டில் 3 பேர் கிராஸ் பண்ணுறாங்க. இவர் ஓட்டமாக ஓடி, ஐயா தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு வாங்க ஐயா. வீட்டுக்கெல்லாம் வரல, நாங்கள் மரத்தடியில் உட்காந்துருக்கோம். அப்படியா? ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐயான்னு போயிட்டு ஒரு கொழுத்தை கன்று அடித்து மாவை போட்டு பிசைஞ்சு ரொட்டியும் என்ன பண்ணுறான், இந்த குழம்பு எல்லாம் வச்சு கொண்டு போய் மரத்தடியில் உட்காந்து நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிட்டு நின்று கை கட்டி நின்று பார்த்துட்ருக்கிறாரு. அப்புறம் பார்த்தாரு, என்னன்னா யாருன்னு தெரியல, நம்ம ஊர் வழியாக புதுசாக 4 பேர் போகிறாங்க, வெயிலில் பசியில் இருப்பாங்க, சாப்பாடு கொடுக்கலாம் போனார் பாருங்க. அவர் தேவனும் தேவ தூதன்றது கூட தெரியாமல் அவங்களுக்கு உபசரித்ததுனால அவர் சொன்னார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னு. அந்நியரை உபசரிக்க மறவாதீங்கன்னு சொல்லியிருக்கு பைபிளில். உபசரிக்கும் போது முகமலர்ச்சியோடு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு அதை செய்து பாருங்க, பலன்கள் நிறைய கிடைக்கும். இப்படி போன வழிபோக்கரை போய் கவனிச்சதுனால்தான் ஈசாக்கு என்ற மகனை ஆபிரகாமுக்கு தேவன் தந்தார். அறியாமல் உபசரிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அந்நியரை உபசரிக்கிறோமா? என்ன எங்க வந்த? அப்படியா? எப்போ கிளம்புற? இப்படி கேட்டோம்னா என்ன ஆகும்? ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தோம். சில அந்த காலத்தில் எங்கள் அப்பா மாதிரி ஊழியக்காரங்கள்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு போவாங்க, அவங்கள தேவ தூதனை ஏற்றுக்கொண்டது போல் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பணிவிடை செய்து அவங்களுக்கு வேண்டிய எல்லாம் செய்து ஜெபம் பண்ணி பிறகு அவங்க நல்ல காணிக்கை கொடுத்து சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. அவங்க ஜெபத்தின் மூலமாக வளர்ந்த குடும்பங்கள் ஏராளம். அதே சிலர்லாம் அற்பமாக எண்ணி அசட்டை பண்ணி அவங்கள புறக்கணித்து அனுப்புவாங்க. அப்படிப்பட்டவங்க படுற கஷ்டம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா தேவனுடைய நாமத்தினாலே ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரும்னு அந்த காலத்து விசுவாசிகளுக்கு தெரியும், இந்த காலத்து விசுவாசிகளுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏதோ பாஸ்டர் ஏதோ ஒரு வேலை செய்கிற ஒரு நபராக பார்க்குறாங்க இந்த காலத்தில். அந்த காலத்தில் தேவனை பார்க்குற மாதிரியே பார்த்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. நம்ம சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வோம். ஆகவே விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். கை குறுகினவர்கள் விதைக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ மூடி வச்சுக்கிட்டு விதை உள்ளே இருக்குன்னு வைங்களேன், மூடி வச்சுக்கிட்டு இப்படி அசைச்சா என்ன ஆகும்? விதை போய் விழுமா நிலத்தில்? விதை கையில் வாரி இப்படி விதைக்கணும், வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. கர்நாடகாவில் ஒரு பிச்சைக்காரன் இறந்துட்டான்ட்டு எல்லாம் எடுத்து பார்த்தாக்கா அவன் இடுப்பில் எத்தனையோ லட்சம் பணம் வச்சு கட்டிட்டு சாப்பாடு இல்லாமல் செத்து போயிட்டான். எங்கே இருக்கு காசு? சேர்த்து எதுக்கு வச்சானே தெரியல. நிறைய பேர் எதுக்கு காசு சேர்க்குறாங்கன்னே தெரியல, எதுக்கு மூட்டை கட்டுறாங்கன்னே தெரியல.
பாருங்க, போன முறை டிமானிட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வயசானம்மா 500 ரூபாயெல்லாம் சேர்த்து வச்சுருந்துருக்கு. அது டிமானிட்டேஷன்லாம் உங்களுக்கு தெரியாது. கடைசியில் பார்த்தாக்கா ஒரு பணம் கூட மாற்றி செலவு பண்ண முடியல. அப்பப்போ கிடைச்சது அப்பப்போ செலவு பண்ணி பொருட்களை வாங்கியிருந்தா கூட அந்த பணம் வேஸ்ட் இல்லாமல் போயிருக்கும். நம்ம நல்லா கவனிங்க, விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் நிற்காம தொடர்ந்து வரும்னு சொல்லி சீசன்ஸை வச்சிருக்கிறாரு. நீங்க விதைத்து கொண்டிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீங்க. விதைக்கணும், இப்ப விதைச்சாதான் அறுவடை காலம், நம்முடைய தேவையின் காலத்தில் நம்ம அறுக்க முடியும். விதைக்காமலே அறுக்க முடியாது, விதைத்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. விதைப்பது என்பது கொடுப்பது. அப்ப எந்த சூழ்நிலையில நம்ம விதைக்கணும்? பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைத்தாரு. பவுல் என்ன ஆலோசனை சொல்றாருன்னு 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்களுடைய பரிபூர்ண சந்தோஷத்தினாலே உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். வாசிக்கிறீங்களா? எடுத்துட்டீங்களா? பைபிள் கூட ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெண்டா பழகுங்க. இந்த கூட ரொம்ப பழகுறீங்கல்ல இந்த கருப்பு பெட்டியோட. பைபிளோட பழகுனா தான் டக்கு டக்குன்னு எடுக்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். அவர்களுக்கு மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும். என்ன தரித்திரமா? கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். சேர்த்தி வச்சில்ல, அவன் நமக்கே 4 முழம் கட்ட அப்படின்னு வச்சில்ல, அவன் எடுத்து கொடுத்தான். யாருக்கு கொடுத்தான்? கர்த்தருக்கு கொடுத்தான். கொரிந்தி சபைக்காரன் கொடுத்ததுனால என்னாச்சுன்னா அந்த வறுமையினுடைய அடையாளம் கூட இல்லாதபடி கர்த்தர் எல்லாத்தையும் மாத்தினார். அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு 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 உங்களுக்குன்னு சிந்திக்க சிந்திக்க உங்களுடைய கை குறுகி மூடி அமைதியாக மாறிவிடும். தேவன் தேவன் தேவ ராஜ்யம் என்று சிந்திக்க சிந்திக்க அவருடைய திட்டங்களுக்கு போக 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 உங்கள் பிற்கால சந்ததி பெருக்கத்தில் வரும். அது உங்களுக்கு தெரிய மாட்டுது. ஏன் கர்த்தருக்கு கொடுக்கணுன்றது தெரியாம இன்னைக்கு மட்டும் நீங்க யோசிக்கிறீங்க. நான் 10 தலைமுறைக்கு யோசித்து வச்சிருக்கிறேன், வருக வரைக்கும் யோசித்து வச்சிருக்கிறேன். என்னன்னா தேவனுடைய வருக வரைக்கும் இந்த சந்ததி பூமியில இருக்கும் பொழுது அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறவர்களாக மாறணும். கஞ்ச சந்ததியே இருக்கக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் தாராளமாய் கொடுத்துக்கிட்டே, தேவராஜ்யத்துக்கு கொடுத்துக்கிட்டே விதைச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்களும் அப்படிதான் இருக்கணும் நான் விரும்புறேன். எத்தனை பேர் நீங்க அப்படி விரும்புறீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆகவே கொடுத்தலுக்கு இல்லை என்பது ஒரு தடை கிடையாது, தரித்திர ஒரு தடை கிடையாது, வறுமை ஒரு தடை கிடையாது. இருதயத்தில் இருக்கிறது தான் நம்ம கொடுக்கிறோம். நம்ம கொடுக்க ஆரம்பித்து விட்டால் கர்த்தர் பெருக்கத்தை கொடுப்பார். ஒரு உதாரணத்தை சொல்லி நம்ம தியானிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் சாப்டர் 12 12 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏழை தாய் உடைய கொடுத்தலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் அவங்களாம் வசதியாக இருக்காங்க, அவங்க கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறான். வசதிக்காரங்க என்றைக்குமே கொடுக்க மாட்டாங்க, அவங்க வசதி குறையாமல் பார்த்துக்குவாங்க. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு தரிசனம். 12:43 நினைக்கிறேன், கவனிங்க. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து 41 மார்க்கு 12:41. இயேசு காணிக்கை பெட்டிக்கு முன்பா எதிராக உட்கார்ந்து. நல்லா கவனிங்க. இயேசு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து. இயேசு இங்க இருக்காரா? எத்தனை பேர் இயேசு இங்க இருக்காரு? அப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு பாத்தீங்களா? நீங்க பார்க்காட்டாலும் அவர் அங்கதான் உட்கார்ந்துருப்பாரு. இங்கே வந்து கூட இருக்கிறாரு, அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் 1 ரூபா போடுறீங்களா, 100 ரூபா போடுறீங்களா, 10 ரூபா போடுறீங்களா, 5 ரூபா போடுறீங்களா, எந்த சூழ்நிலையில் இந்த கஷ்டத்தோடு இந்த பணத்தை கொண்டு வந்து போடுறீங்கன்னு அவருக்கு தெரியும். இவ்வளோ போடுறாங்களா அவ்வளோ போடுறாங்களா பார்க்க மாட்டார். எந்த நிலையில், எந்த மனநிலையில், எந்த கஷ்டத்திலேருந்து கொடுக்குறாங்கன்னு, கஷ்டத்திலேருந்து கொடுக்குறவங்கள பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ பணக்காரருடைய வளர்ந்தவர்களுடைய நிலை என்னென்னா, அவங்கள விட நம்ம கொஞ்சம் டாப்பு போகணும்னா இதை இப்படி பண்ணால் தான் அங்கே போய் நிற்க முடியணும். அப்படி தான் பணக்காரர்கள் தங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துறதுக்கு இன்னும் கடன் வாங்கி பணக்கார ஆகிட்டு இருக்காங்க.
கடனில் சிலர் பணக்காரராக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் இங்கே ஏழை விதவை கவனிங்க, என்ன பண்ணுறாங்க? இயேசு எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து கொண்டு ஜனங்கள் காணிக்கை பெட்டியிலே பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். இப்போ நீங்கெல்லாம் காணிக்கை போடுறதை நான் பார்த்துட்டு இருந்தேனா? நீங்கள் காணிக்கை போடுறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேனா? இல்லை, தெரியாது. யார் பார்த்துட்டு இருந்தது? ஏசப்பா பார்த்துட்டு. ஏங்க இந்த வேலை அவருக்கு? நீங்கள் போடக்குள்ள கையை மூடி எல்லாருக்கும் தெரியாத மாதிரி போடுறீங்களா, தெரிஞ்ச மாதிரி போடுறீங்களா? தெரியாத மாதிரி தான் போடுறீங்க. ஆனால் யாருக்கு தெரிஞ்சு போகுது? அவருக்கு தெரிஞ்சு போகுது. ஒரு அம்மா 2 காசு ஒரு நாள் கூலியை கொண்டு வந்து போடும்பொழுது அப்படியே கையை மூடி கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. ஏசு கிறிஸ்து கைக்குள்ளே இருக்கிற காசை தான் கண்டுபிடிச்சாரு. அவங்க இப்படி காமிச்சிட்டு கொண்டு வந்து தனக்குன்னு போடலை. இங்கே பாருங்க, நான் 2 காசு போடுறேன்னு போடலை, மூடி தெரியாமல் போட்டாரு. தெரியாமல் போட்டதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த ஆராதனையில் அதிக பணம் போட்டவர்கள் யார் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஒவ்வொரு வாரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நல்ல கவனிங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த டிக்ளரேஷன் எப்படி இருக்குன்னா, ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். 2 காசு என்பது அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சால் கிடைக்கிற கூலி. 500 ரூபான்னு வச்சுங்க நம்ம கணக்குக்கு. இப்போ 500 ரூபாலாம் ரொம்ப கம்மி காசு. 1000 ரூபா வாங்குறாங்க ஆண்கள், பெண்கள் 600 ரூபா 700 ரூபா வாங்குறாங்க ஒரு நாள் லேபர். அந்த மாதிரி ஒரு நாள் கூலி கொண்டு வந்தால் இயேசுவின் பிரசங்கத்துக்கு முன்பதாக காணிக்கப்பட்டார்கள். காலையிலேருந்து உழைச்ச கூலியை வாங்கிட்டு வந்துட்டு யோசிச்சா, நமக்கு இன்னைக்கு இந்த காசு கொண்டு போனால் தான் அரிசி பருப்பு வாங்கி சாப்பிட முடியும். என்ன செய்ய? யோசித்து பார்த்தா, நான் என்ன நேசிக்கிறத விட யாரை நேசிக்கிறேன்? ஆண்டவரை நேசிக்கிறேன். அதுக்கு அடையாளமாக அவ கையை மூடிட்டு அந்த முழு சம்பளத்தையும் கொண்டு வந்து அதில் போட்டு போயிட்டான். இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, அந்த சர்ச்சில் வந்தவங்க எல்லாருமே இந்த பாக்கெட்லேயும் காசு வச்சுருந்தாங்க, அந்த பாக்கெட்லேயும் காசு வச்சுருந்தாங்க. நான் இந்த மாடர்ன் டேஸுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். எப்போ அங்கெல்லாம் இப்படி வச்சுருந்தாங்க பார்த்தியான்னு கேட்காதீங்க, இங்கே உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இது நல்லா கவனிங்க. இந்த பாக்கெட்லேயும் காசு, இந்த பாக்கெட்லேயும் காசு, வீட்லேயும் காசு, பீரோலையும் காசு. பிரதர் எதையும் போடாதீங்க, நல்லா கவனிங்க. எல்லாமே வந்து என்ன பண்ணுது? நிரம்பி இருக்கிறது. அப்போ பார்க்குறாரு, சர்ச்சுக்கு வந்துட்டு போனவங்க எல்லாருமே எம்டியாக யாரெல்லாம் போகிறாங்கன்னு பார்த்தா, அந்த வந்த 100 பேர்னு வச்சுக்கோங்களேன், 100 பேரில் ஒரு அம்மா தான். எல்லாமே வீட்டிலையும் கேஷ் இல்லை, பேக்கெட்லேயும் கேஷ் இல்லை, சுருக்கு பையிலையும் கேஷ் இல்லை, கையிலையும் கேஷ் இல்லை. நோ கேஷ் இன் ஹேண்டு, நோ கேஷ் இன் பேங்க், நோ கேஷ் இன் பீரோ, நோ கேஷ் இன் பாக்கெட். இதை அவர் கண்டுபிடிச்ச பிறகு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கையை மூடி காணிக்க போட்டதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க வீட்டில் இருப்பு இருக்கான்னு பார்த்தாரு, அதுவும் இல்லை. பேங்க்கில் இருப்பு இருக்கான்னு பார்த்தாரு, அதுவும் இல்லை. சுருக்க பையில் இருப்பு இருக்கான்னு பார்த்தாரு, அதுவும் இல்லை. கம்ப்ளீட்டாக அவர் கண்டுபிடிச்சி தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னாக்கா, ஏழையான ஒரு விதவி வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால், அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றவரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அந்த அம்மாக்கு எப்படி ஷாக்காக இருக்கும்? எப்படிடா தெரியும் வீட்டில் காசு இல்லைன்னு? பேங்க்கில் காசு இல்லை, சுருக்கு பையில் காசு இல்லை, பாக்கெட்டில் காசு, எப்படி இருக்கு தெரியும்? அந்த அம்மா தினக்கூலின்னு என்ன? தினமும் சம்பாரிச்சு கிடைக்கிற காசு, நோ சேமிப்பு. அப்போ பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு இருதயத்தை பார்க்குறேன். நீங்கள் கொடுக்குறீங்க, எல்லாரும் கொடுக்குறீங்க. சில நல்லா சம்பாதிக்கிறீங்க, தசமாக கொடுக்கணும்னு விரும்பாததுனால நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்கிறீர்கள், அது உங்களுடைய பிரியம். சிலர் சம்பாதிக்காத மாதத்தில் கூட தசம்பாத்தை கொண்டு வந்து போட்டது எனக்கு தெரியும், அது அவங்களுடைய பிரியம். உங்களுடைய மனதின் அளவின் படியே கர்த்தர் உங்களுக்கு அளந்து போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது பாருங்க. இப்படி சொன்னார். அவர்கள் எல்லாரும் விளக்க சொல்றாரு பாருங்க. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள்.
என்னது நிறைய காசு இருந்துச்சு, அதில் ஒரு 100 ரூபா போட்டாங்க, அதில் ஒரு 1000 ரூபா போட்டாங்க. ஆனால் இந்த அம்மா எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டாங்களாம். சொல்கிறாரு, இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு இன்னைக்கு போய் அவங்க சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு போனாதான் சாப்பாடு. அதான் சொல்கிறார், தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அல்லேலூயா. That is called generosity. That is the sacrifice of Christ, sacrifice of offering. ஒரு தியாகத்தோடு பலியாக செலுத்துகிற காணிக்கை தான் இந்த அம்மா செலுத்திருக்காங்க. அதனால தான் இன்னை வரைக்கும் பைபிள் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ கொடுத்தலை பற்றியெல்லாம் வரும்பொழுது இந்த மகளுடைய சாட்சியும் வருகிறது. அவர்கள் தங்களுடைய பெயரை மறைத்து கொண்டார்கள். நிறைய பேருடைய பெயர்கள் இந்த பைபிளில் மறைச்சிருக்கு. 5 அப்பம் 2 மீன் ஆண்டவருடைய கையிலே கொடுத்த சிறுவனுடைய பெயர் மறைக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சாப்பாட்டுக்கு வைத்திருந்த கூலி காசை போட்ட விதவை தாயுடைய பெயர் மறைக்கப்பட்டிருக்கிறது. நாயின் ஊருடைய விதவை மகனுடைய பெயர் மறைக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்து விட்டு தன்னுடைய பெயரை மறைத்து கொண்டவர்கள் பைபிளில் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் கொடுத்து பெயரை கெடுத்தவர்களும் பைபிளில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு தெரிந்தால் போதும்னு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய நிலையை பார்த்து நம்முடைய வறுமையெல்லாம் மாற்றி அமைக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய குணத்தில் ஒரு குணம் என்ன தெரியுங்களா? தாளாரமாய் கொடுக்கும் குணம் உடையவர். ஆகவே தான் தன் ஜீவனையே கொடுத்தார் நமக்காக. ஜீவனையே கொடுத்திருக்கும் பொழுது நாம அற்பமான காரியங்கள்ல இவ்வளோ யோசிக்கிறோம். பார்த்தீங்களா, நம்மளை மாதிரி சிந்தனை பண்ணவே முடியாது. யாரும் பயங்கரமாக யோசிப்போம். அந்த 10 ரூபா இருந்தால் இதை பண்ணலாம், அந்த 50 ரூபா இருந்தால் இதை பண்ணலாம், அந்த 100 ரூபா இருந்தால் இதை பண்ணலாம். கடவுளுக்கு காசா இல்லை, கடவுளுக்கு எங்கே போகுது? மனுஷனுக்கு தானே போகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா ஜெபம் பண்ணால் போதும். இப்படியெல்லாம் நிறைய திங்கிங் வரும். இந்த திங்கிங்லாம், இந்த சிந்தனைலாம் இந்த அம்மாவுக்கு வரல. அதனால தான் தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் தேவனுக்கு போட்டு தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் 100 மடங்கு கொடுத்திருக்கிறீர்களான்னு என்று யோசித்து பாருங்க. இந்த மகள் தான் 100 மடங்கு கொடுத்தாங்க. 100% ஆஃபரிங் பை த புவர் விடோ. ஈசாக்கு 100 மடங்கு பலனை அடைந்தான். 100 மடங்கு கீழ்ப்படிந்ததுனாலே இந்த அம்மா 100 மடங்கு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அவங்க சரித்திரம் நமக்கு தெரியல. நிச்சயமா நான் நம்புகிறேன் அந்த மகளுடைய வாழ்க்கையில் 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்து இருக்கும். அல்லேலூயா. இந்த சபை ஆரம்ப நிலையில் சின்னதாக இருக்கும்பொழுது பின்னாடி எக்ஷன் பண்ணோம். அப்போ ஒரு ஏழை தாய் காலையில் விஸ்வவாணி ரேடியோ வச்சு கேட்பாங்க, பாட்டு கேட்பாங்க. அந்த ரேடியோவை விற்று 200 ரூபா கொண்டு வந்து சிமெண்ட் மூட்டை 2 மூட்டை வாங்கி கொடுத்தாங்க. ரேடியோ கேட்பாங்க காலையில். எனக்கு ரேடியோ கேட்கறத விட சபை கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த ரேடியோவை விற்று 200 ரூபாய்க்கு அப்போ 100 ரூபா மூட்டை சிமெண்ட் 2 மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. மறக்கவே முடியாது. அவங்க பரலோகத்தில் மிகுந்த பலனை நிச்சயமாக அனுபவிப்பாங்க. கொரியா சபை கட்டும்பொழுது, கொரிய தேசத்தில் சபை கட்டும்பொழுது தேசத்துக்கு காணிக்கை வேண்டும் என்று கேட்கும்பொழுது எல்லாரும் காணிக்கை கொடுத்தாங்களாம். ஒருத்தர் பெரிய தொகையை கொடுத்துருக்கிறாரு. சரி, என்னடா இவ்வளோ பெரிய தொகை இந்த ஏழை மனுஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் பாலியக்கு என்ன பண்ணாரா, அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டில் பிரதர் வீட்டில் என்ன பண்ணாருன்னா, அவங்க ஒய்ஃப் தான் இருக்காங்க. எங்கம்மா காணா உங்கள் வீட்டை? ஏன்னா வயலுக்கு போயிட்டாருன்னு. வயலுக்கு போய் பார்த்தா அந்த ஐயா ஏர் உழுதுட்டுருக்கிறாரு. ஒரு பக்கம் மாடு, இன்னொரு பக்கம் அவங்க மகனையும் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஏங்க என் மகனை வச்சு ஓட்டுறீங்க? ஒரு பக்கம் மாடு இருக்க, ஒரு மகன் எது கேட்கல. அப்போ சொன்னாரா, சபை கட்டுவதற்காக நீங்கள் சொன்னபொழுது ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார். 2 மாடு வச்சுருக்குல்ல, ஒரு மாட்டை விற்று கொடுன்னு சொன்னார். ஒரு மாட்டை விற்றுட்டதுனால அந்த மாட்டுக்கு பதிலாக என் மகனை நிறுத்தி ஓட்டிகிட்டு இருக்கேன்னாராம். கண்ணீர் விட்டு எழுதார் அந்த ஊழியர். அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் தெரியுமா? 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். நம் கொடுத்தலிலே தியாகம் இல்லை என்று சொன்னால் அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. அன்றைக்கு 1000 பேர் காணிக்கை போட்டார்கள். அதுக்குள்ளே தியாகமோ பாடோ ஒரு எந்த விதமான ஒரு அர்ப்பணிப்போ இல்லை. சாதாரணமாய் செய்து விட்டு போயிட்டார்கள், கடமைக்கு போட்டார்கள்.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடமைக்காக காணிக்கப்பட்டியில் காணிக்கை போடாதீர்கள். அதில் ஒரு தியாகம் இருக்க வேண்டும், அதில் ஒரு அன்பு இருக்க வேண்டும், அதில் ஒரு கரிசனை இருக்க வேண்டும், அதில் ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அந்த உள்ளே இருந்து பரிபூர்ண சந்தோஷத்தோடு செய்தீங்கன்னா 100 மடங்கு பலனை கர்த்தர் பரலோகத்திலிருந்து உங்கள் குடும்பத்துக்கு தருவார். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சந்ததியின் சந்ததிக்கு தருவார். அல்லேலூயா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். எத்தனை பேர் 100 மடங்கு இது வரைக்கும் நான் கொடுத்ததே இல்லை. பட் ஐ ஹேவ் a chance பாஸ்டர், லாஸ்ட் some years நான் அப்படி முயற்சி பண்ண விரும்புகிறேன் அல்லது ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எழுந்துச்சு நில்லுங்க. உங்கள் கொடுக்கும் நிலையை மாற்றிக்கொள்ள விரும்பினால் 100 மடங்கு கொடுக்க ஒருவேளை உங்களுக்கு ஏவுதல் இல்லாட்டா கூட, ஆனால் ஆண்டவருக்கு இப்படி தான் கொடுக்கணும் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். நான் அப்படி தான் கொடுக்க போகிறேன். என்னை பரிபூர்ணமாக என் வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பொருளாதாரத்தை கர்த்தருடைய கையிலே கொடுத்து நான் ஆசீர்வாதத்தை வாங்க போறேன்றவங்க மட்டும் எழுந்துச்சுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, கொடுத்தலை குறித்து எனக்கும் சபைக்கு பேசியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உம்மை நேசித்து கொடுக்கிற அந்த கொடுத்தலை நீர் கையிலே வாங்கி ஆசீர்வதித்து 100 மடங்கு ஈசாக்குக்கு கொடுத்தது போல திரும்ப கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எழுந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பெருகட்டும், நிலைத்திருக்கட்டும். பஞ்ச காலமாக இருந்தாலும், வறுமையான சூழ்நிலையா இருந்தாலும், தரித்திரமாக இருந்தாலும், அவர்கள் அதை ஆரம்பிக்கும் பொழுது பரலோகம் தன்னுடைய கதவை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. நீரபடி செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.